பிரியாணிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்னா அது ரைத்தாவும் கத்திரிக்காய் கிரேவியும் தான். அந்த கத்திரிக்காய் கிரேவியை தான் எப்படி வைக்கலான்றதை இந்த வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளை நல்லா சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் அதையும் நல்லா சிம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை நல்லா தோல் உரியிற மாதிரி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுக்கு நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காம்புகளை எல்லாத்தையும் நல்லா கிள்ளிட்டு வாஷ் பண்ணிட்டு 4 கீரி எடுத்திருக்கேன். உள்ள சொத்தை எதுவும் இருந்தா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ இதை கடாயில போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு பிளேட்ல மாத்திக்கணும். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்திருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடி பொடியா நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். வறுத்து வச்சிருந்த எள்ளு, வெந்தயம், வேர்க்கடலை இதை மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா விழுத அரைச்சு எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலரி விட்டுக்கிட்டேன். இப்போ வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காயும் இதோட சேர்த்துக்கிட்டேன். அரைச்சு வச்சிருந்த வேர்க்கடலையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவுல நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சு வடிகட்டி வச்சிருந்தேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்தா சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இந்த பிரியாணியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது. நிச்சயமா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.